ஹலோ, நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், எனக்காக இந்த ஒர்க் பண்ணி கொடுங்களேன். ஓகேங்க, கண்டிப்பாக பண்ணிடுறேன். இந்த வேலை கொஞ்சம் பண்ண முடியுமா? யா, ஷியோர். எங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அங்கெல்லாம் எஸ், ஓகே, கண்டிப்பாக, ஷியோர் அப்படின்னு நம்ம சொல்லி நோங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியாமல் நம்ம படுற பாடு இருக்கே, அப்பப்பப்பா. நோ சொல்கிறதுக்கு பதிலாக எஸ் சொல்லும் பொழுது என்ன ஆகுது? நம்மளோட லைஃப் பேலன்ஸ் தடுமாறுது. பிபி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இழுத்து போட்டுட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சதுனால அவங்க மேலே நம்ம கோவத்தை காட்டுவோம். நோ சொல்ல தயக்கமாக இருந்தால், அடட கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்த ஒர்க் என்னால் கமிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மற்றவங்களோட குட் புக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருக்கக்கூடாது. ஏன்னா பீப்புள் ப்ளீஸராக மாறிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம நம்மளாவே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன தப்பாக நினச்சிப்பாங்களோ, நம்மளை பற்றி அசிங்கமாக நினச்சிடுவாங்க, மற்றவங்க கிட்ட ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய நம்ம இதுக்காகவே நோ சொல்ல வேண்டிய இடத்துலலாம் எஸ் சொல்கிறோம். நம்ம மனசுக்கு இது சரின்னு பட்டதுன்னா எஸ் சொல்லணும், இல்லைன்னா கண்டிப்பாக நோ தான். No, 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 no. இந்த பாட்டை கேளுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, லேர்ன் டு சே நோ.